அண்மை நாட்களாக நாம் அடிக்கடி பேசுகிற அடிக்கடி செய்திகளில் பார்க்குற ஒரு விஷயம் தான் இந்த அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் விற்கிற அப்படின்ற ஒரு செய்தி அல்லது அரசாங்கம் வழங்கியிருக்கிற ஒரு கட்டுப்பாட்டு விலை. இந்த கட்டுப்பாட்டு விலையில் சிகப்பு அரிசி, சிகப்பு பச்சை இந்த மாதிரி முக்கியமாக அதிகளவாக இலங்கையில் மக்கள் பாவிக்கிற இந்த அரிசியினுடைய தட்டுப்பாடு தொடர்ச்சியாக இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் அரிசி இறக்குமதியானாலும் இந்த பச்சை அரிசி, பச்சை சிவப்பு அரிசியினுடைய தட்டுப்பாடு இன்னும் நாட்டில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைய நாளில் வரிசையில் நின்று மக்கள் அரிசி வாங்கியிருக்காங்க அம்பலாந்தோட்டை அப்படின்ற பிரதேசத்தில். இது வீடியோவாக பல சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், செய்தி ஊடகங்கள்லையும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. வரிசை அப்படின்றது நமக்கு பழகி போன ஒன்று தான், ஆனாலும் கூட இந்த நேரத்தில் அதுவும் அரிசிக்கான வரிசை அப்படின்றது ஒரு பேசு பொருளாக அல்லது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அண்மை நாட்களாக இந்த அரிசி தட்டுப்பாடை தீர்க்கிறதுக்கு பெரிய அளவான கிட்டத்தட்ட 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இந்த சிவப்பு பச்சை அரிசி அப்படின்றது அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுற ஒரு அரிசி. இந்த அரிசியினுடைய தட்டுப்பாடு ஏன் என்ன நிலவுது, இந்த அரிசியை ஏன் கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடியாமல் இருக்குது வியாபாரிகளுக்கு அப்படின்ற பல கேள்விகள், பல சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இருந்து வர நேரத்தில் இந்த அரிசி இன்றைய நாளில் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அல்லது நுகர்வோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தருக்கு 5 கிலோ என்ற அடிப்படையில் மட்டுப்படுத்தப்பட்டு தான் இந்த அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது. 220 ரூபாவுக்கு இந்த அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டுப்பாட்டு விலையில் இந்த அரிசி விற்றுருக்காங்க. இதுதான் உண்மையுடைய இந்த சிவப்பு அரிசியினுடைய கட்டுப்பாட்டு விலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலையில் எங்கேயுமே நீங்கள் 220 ரூபாய்க்கு அரிசி வாங்கவே இயலாது. அரசாங்கம் வர்த்தமானி மூலம் கூட இந்த கட்டுப்பாட்டு விலையை அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரைக்கும் இந்த வர்த்தமானியை பின்பற்றி யாரும் அரிசியை இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. 265 ரூபா வரைக்கும் இந்த சிவப்பு பச்சை அரிசி, சிவப்பு அரிசி விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கைகள், அதோட எதிர்க்கட்சியுடைய எதிர்ப்புகள் எல்லாமே இருந்தும் கூட இந்த கட்டுப்பாட்டு விலையில் வியாபாரிகளை இந்த அரிசியை விற்க வைக்க முடியாமல் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அரசாங்கத்தின் மேலே இப்போ முன்வைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. வரிசையே வந்திருக்கு. ஆனால் இன்றைய நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த வரிசையில் நின்றவங்க எல்லாருக்குமே அரிசி வழங்கப்படான்னு கேட்டால் இல்லை, நிறைய பேருக்கு அரிசி வழங்கப்படலை. அரிசி முடிவடைந்து நிறைய பேர் வெறுங்கையோடு திரும்பி போனதாகவும் சொல்கிறாங்க. இது இன்றைய நாளில் ஆங்கில ஊடகங்களாக இருக்கட்டும், சிங்கள ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெரிய அளவாக பார்க்கக்கூட மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த வரிசை அப்படின்றது மீண்டும் வரிசையில் மக்கள் அரிசிக்காக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த அரிசி தட்டுப்பாடு இந்த இதை ஏற்படுத்தியிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுமா? இன்றைக்கு அம்பலாந்தோட்டையில் வரிசையில் நின்று மக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அடுத்தடுத்த பிரதேசங்களில் வழங்கப்படலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க மக்கள் வரிசையிலேயே அரிசிக்காக நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சலசலப்புகளும் இந்த செய்தித்தளங்களில் நான் பார்த்தேன். எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சொல்லுங்கள், இந்த சிவப்பு அரிசி அல்லது சிவப்பு பச்சை அரிசி உங்களுடைய பிரதேசங்களில் கிடைக்குதா, தாராளமாக கிடைக்குதா, அல்லது இந்த கட்டுப்பாட்டு விலையில் கிடைக்குதா? அப்படி கிடைச்சதுன்னா என்ன விலையில் நீங்கள் கடைசியாக இந்த அரிசியை வாங்கினீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்கள். HMPV இந்த வைரஸ் தொடர்பாக கடந்த ஒரு 3 நாட்களாக அதிகமாக பேசப்படுது. சீனாவில் ஆரம்பிக்கிற வைரஸ் உலகம் முழுவதும் பரவும் உண்டு, எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்கள் இங்கே வராது, அந்த நாட்டுக்கு வராது, இந்த நாட்டுக்கு வராதுன்னு சொல்ல இயலாத ஒரு சூழல் இந்த உலகத்தில் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவில் இந்த வைரஸ் இப்பொழுது முதல் முறையாக ஒரு வெளிநாட்டில் பதிவாகி இருக்கிறது. ஆந்திரா, கேரளா இந்த மாதிரியான பிரதேசங்களில் சிறியவர்களுக்கு இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடையாளம் காணப்பட்ட இந்த குழந்தைகள் வேறு எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போனதும் இல்லை, ஊர் தொடர்பும் இல்லாதவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இந்த வைரஸ் பரவியது அப்படின்ற தொடர்பான ஆய்வுகள் நடந்தாலும் இறுதியாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் நாம் பார்த்த செய்தியில் சென்னையிலையும் இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதுக்கு சிறுவர்களுக்கு இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா வைரஸ் இந்த பரவலாக இருந்தாலும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி கட்டுப்படுத்தப்பட போகுது, இது எப்படி வந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் அடுத்தடுத்து கையாளப்பட போகுது அப்படின்றத பற்றியான செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். ஆனாலும் மருத்துவ பக்கமாக இன்னும் இது ஆபத்து நிறைந்த அல்லது ஆபத்தினுடைய ஒரு அவசரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான வைரஸ் அல்லது இது ஒரு பெருந்தொற்றாக மாறக்கூடிய வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் உலக சுகாதார பக்கமாக வருகின்ற செய்திகளில் பார்க்க கிடைக்குது. இலங்கையில் இது தொடர்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா
இதுவரைக்கும் இந்த வைரஸ் இங்கு அடையாளம் காணப்படலை. அப்படி அடையாளம் காணப்பட்டாலும் கூட அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் இலங்கையில் இப்பொழுது எடுக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. இந்த வைரஸ் இன்றைக்கு நேற்று அடையாளம் காணப்படலை. இது 3 நாளாக 4 நாளாக பேசப்பட்டாலும் இது 2001ஆம் ஆண்டே அடையாளம் காணப்பட்ட ஒரு வைரஸ். இது சளி, காய்ச்சல், அதாவது சுவாச கோளாறு உள்ளவங்களுக்கு இது ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளும் இந்த மாதிரியான டிசம்பர், ஜனவரி மாத காலப்பகுதிக்குள்ளே இந்த வைரஸ் பொதுவாகவே சீனாவுடைய குளிர் பிரதேசங்களை நோக்கிய ஒரு பரவலாக இருக்கும். சீனாவில் மட்டுமில்ல, பல இடங்களில், சீனாவுடைய பல நகரங்களில் இந்த வைரஸ் இருக்கும். அதே மற்ற நாடுகளுக்கு பரவுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இதுவரைக்கும் அடையாளம் காணப்படலை. ஆனால் அந்த பரவல் தன்மை என்பதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இலங்கையில் வந்தால் ஏற்படுத்துவதற்கான அத்தனை ஆய்வுகளும் நடந்து வரதா சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய நாளில் சர்வதேச ஊடகங்களில் பெருசாக பேசப்படுற செய்தி. காரணம் என்ன சொன்னால், சீனாவை தாண்டி இந்த வைரஸ் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கு, அதுக்கும் இந்தியாவுக்கு போயிருக்குன்றது பெரிய ஒரு அதாவது மக்களுக்கு அதிகமாக இது இன்னும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த செய்தி இன்று பெரிய அளவாக பேசப்படுது, பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி நாம் இப்போ டிக்டாக்ல சரி, ஃபேஸ்புக்கில் சரி, யூடியூப்பில் எல்லா செய்தி தடங்களையும் சமூக வலைதளங்களையும் அதிகமாக நாங்கள் பார்க்குறது கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வேலை திட்டத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அதில் மிக முக்கியமானது இந்த பேருந்துகள், பயணிகள் பேருந்துகள், அதோடு மட்டும் இல்லாமல் முச்சக்கர வண்டிகள். இந்த முச்சக்கர வண்டிகள் பயணிகள் பேருந்துகளுக்கு, அதாவது இந்த வாகனம் வாங்கும்போது எப்படி இருந்தது, இப்போ நாங்கள் பயணிக்கும் போது வாகனம் எப்படி இருக்குது, அலங்கரிக்கப்பட்ட நிறைய கஜெட்ஸ் எல்லாம் போட்டு லைட்ஸ், அது இது எல்லாமே திருவிழா கடை மாதிரி சில பஸ்ஸுகள் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அகற்றப்படுது. இந்த 3 நாட்களாக பெரிய அளவாக இது சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். போலீஸார், அதாவது போக்குவரத்து போலீஸார் அறிவுறுத்தலுக்கு இணங்க இது முன் எச்சரிக்கை இல்லாமல் அறிவுறுத்தப்படுகிறது. இப்போ எச்சரிக்கை இல்லாமல் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இதை உடனடியாக அகற்றுங்க. இதை அகற்றி இது பஸ் நேராக, அதாவது கண்ணாடி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து பார்த்தாலே நிறைய அந்த தோரணங்கள் மாதிரி தொங்கும். சில பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் ஏறினோம்னு சொன்னால் எங்கேயோ கார்டனுக்குள்ளே போன மாதிரி, அல்லது ஏதோ ஒரு பூங்காக்குள்ளே போன மாதிரி, இல்லாத ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சோதனைகள் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அகற்றப்படுற நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள் அதிகமாக டிக்டாக்ல பெரிய அளவாக பார்க்கப்படுது. இதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து விமர்சனங்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் போலீசார் பக்கமாக, போக்குவரத்து போலீசார் பக்கமாக சொல்லப்படுது 2 கிழமைக்குள்ள இது எல்லாத்தையும் அகற்றணும். வளமையாக லைசன்ஸில் இருக்கிற, அதாவது லைசன்ஸில் வாகனம் எப்படி என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதை தாண்டி எதுவுமே சட்டவிரோதமாக வச்சுக்கொள்ள முடியாது. அது ஒரு சாதாரணமாக இருக்கிற விஷயம். ஆனால் நிறைய விஷயங்கள், கம்பி, காலை, இதெல்லாம் நிறையவே இருக்குது. இதெல்லாமே அகற்றப்படணும் அப்படின்ற அறிவுறுத்தல் இப்பொழுது வழங்கப்படுது. ஆனால் சாரதிகள் மீதும் அல்லது இந்த பஸ் உரிமையாளர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அலங்கார பொருட்கள் விற்கிற கடைகள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை வாங்கி பூட்டினவங்களை தான் அதை அகற்ற சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. வார 19ஆம் தேதிக்கு பிறகு இது அகற்றப்படாவிட்டால் இது ஒரு அதிகளவான எச்சரிக்கை கூடிய ஒரு விஷயமாக மாறும். தண்டனை இல்லை இதுவரைக்கும் சொல்லப்படுது. தண்டனைனா என்னன்னு வழங்கப்படலை. இது 19ஆம் தேதிக்கு பிறகு இது எச்சரிக்கைக்குரிய விஷயமாக மாறப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் வரப்போகிற 2 கிழமையில் இந்த போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் அது தீவிரப்படுத்தப்படும் சொல்லப்படுது. போக்குவரத்து விதிமுறைகள், சாலை விதிமுறைகள், பாதைகளை கடக்கும் போது இருக்கிற விதிமுறைகள், அதாவது கலர் லைட்டர், சிக்னல் லைட்டரை தாண்டி போகிற பல விஷயங்கள் இருக்குது. விதி மீறல்கள் மிக பெரிய அளவிலான கடுமையாக அவதானிக்கப்பட்டு அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுது. அதுக்குள்ளதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள அந்த திட்டங்கள் எல்லாமே வருது. இந்த விஷயம் தொடர்பாக பஸ் சங்கம் ஒரு வேலை நிறுத்தத்தை அல்லது போக்குவரத்து நிறுத்தத்தை கூட செய்யறதுக்கான முயற்சியில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதுக்கும் ஆதரவு தெரிவித்து முச்சக்கர வண்டி சங்கமும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்போ நடக்க போகிறது இல்லை, இன்னும் திகதிகளோ எதுவும் இல்லை. அது தொடர்பான பேச்சுக்களை நான் சமூக வலைத்தளங்களை பார்த்தேன். நிறைய ஆதரவும் இருக்குது இதுக்கு, நிறைய எதிர்ப்பும் இருக்குதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லப்போனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறும் பொழுது பஸ்ஸுன்ற கண்ணாடியை மறைச்சு கொண்டு இவ்வளவோ பூமாலைகளும் மாலைகளும் இந்த தோரணங்களும் தொங்குவது நான் பார்த்துருக்கோம், அதிகமாக பார்த்துருக்கோம். இது ஏன் எதுக்குன்னு சொல்லி நம்மளே யோசிச்சுக்கே இவ்வளவு தோரணம் இவ்வளவு இதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்றதையும், நீங்கள் போன பஸ்ஸுகளில் இப்போ இந்த அண்மை நாட்கள், இந்த நேற்று இன்றைக்கெல்லாம் இருந்தது இல்லாமல் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றதையும் கருத்துக்களில் சொல்லுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல இந்த கடவுச்சீட்டு வழங்குற முறைமை அப்படின்றது பெரிய அளவான நீண்ட வரிசைக்குட்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. அதுக்கு பிறகு 7.5 லட்சம் கடவுச்சீட்டுகள் புதிதாக அச்சடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது மக்களுக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனாலும் கூட இன்னும் முன்பதிவு செய்கிற நடவடிக்கை அப்படின்றது ஆன்லைனில் தான் இருக்குது. இந்த ஆன்லைனில் போயிட்டு நாம் முன்பதிவு செஞ்சாலும் நீண்ட நாள், அதாவது கிட்டத்தட்ட 1 மாதத்தை தாண்டி தான்
நமக்கு அந்த நேரம் கிடைக்குது. ஆனாலும் கூட வருகின்ற இன்னும் வரப்போகிற 2-3 மாதத்தில் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல இன்னும் நெருக்கடி ஏற்படும் சொல்லப்படுது. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக இன்னும் மேலதிக அதாவது கோரிக்கை விடுக்கப்படலை, இன்னும் ஓட பண்ணப்படலை. எனவே அது தீரும் பட்சத்தில் இன்னும் நெருக்கடியான நிலை ஏற்படும் சொல்லப்படுது. வருகின்ற நாட்களில் இந்த கொரியாவுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கான பரீட்சைகள் இடம்பெற போகுது. இந்த பரீட்சைகள் இடம்பெறும் பொழுது அவங்க மேலதிகமான புதிய பாஸ்போர்ட்டுகளுக்கு கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 30,000 பாஸ்போர்ட்டுகள் அதாவது கடவுச்சீட்டுகள் மேலதிகமாக மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னால் அந்த பரீட்சைக்கு தோற்றதுக்கான விண்ணப்பத்தை வழங்கும் போது கூட பாஸ்போர்ட் இலக்கம் தேவைப்படும். இதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் எல்லா படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணும்போது விண்ணப்பிக்கும் போது இந்த பாஸ்போர்ட் நம்பர் கட்டாயமாக தேவைப்படுறதால அதிகமான மாணவர்கள் வெளிநாடு செல்றவங்க பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த பாஸ்போர்ட் நெருக்கடி மீண்டும் ஒரு முறை வர வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு மேலதிகமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இப்போவே முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு பிறகுதான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் அதிகரிக்கும் போது இன்னும் நீண்ட காலம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எனவே மீண்டும் பாஸ்போர்ட் இந்த நெருக்கடியை தீர்க்கிறதுக்கான துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் இது எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னும் பாஸ்போர்ட் முழுமையாக நமக்கு உடனே கேட்ட மாதிரி அல்லது நாம் ஒரு நேரத்தில் பாஸ்போர்ட் இன்றைக்கு அப்ளை பண்ணி இன்றைக்கே எடுத்து 1 டேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் சேவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய வசதி இப்போ இல்லைன்னு தான் சொல்லலாம். என்ன தான் சொன்னாலும் இது எப்போ தீரப்போகுதுன்னு தெரியல. மீண்டும் இந்த பாஸ்போர்ட் செய்தி இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரைட், இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக பிடிபட்ட போதைப் பொருட்களுடைய மொத்த தொகை வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 28,158 கோடி ரூபாய், 28,158 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் நாட்டில் இங்கே பிடிபட்டிருக்கு. கொண்டு வரப்பட்டு அல்லது கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லா வகையிலும் கடந்த வருஷத்தில் மட்டுமே இவ்வளவு தொகையான கோடிக்கணக்கான தொகையான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கு. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே இந்த வருஷம் இது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதை விட அதிகமான கடுமையான சட்டங்கள் இதுக்கு கொண்டு வரப்பட போகுது. இது கண்காணிக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இது எல்லாமே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட போகுது அப்படின்றதை இந்த செய்திகளில் பார்த்தேன். பார்க்கும்போது 28 பில்லியன் அப்படின்றது பெரிய ஒரு அளவான தொகை. 28,158 கோடி இலங்கை ரூபாவில் இந்த போதைப் பொருட்களை இன்றைய நாளில் இந்த போதைப் பொருட்களுடைய கணக்குகள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியும் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமான உடனுக்குடனான செய்திகளை நீங்கள் அதிலேயும் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.